ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகா இப்பதாங்க வெயிலே வருது. வானம் வந்து நல்லா வெளிச்சத்துக்கு கொடுத்துடுச்சு பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. வெயில் கொஞ்சம் வரட்டுங்க. விவசாயம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவம் இல்ல. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமோ, அவங்களும் நல்லா இருக்கணும்ல. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்து பருப்பு கடையும்போல அந்த மண் சட்டி தான் வச்சிருக்கேன் நான். அதில் இப்போ நான் வந்து புளிச்சக்கீரை வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கூடவே இப்போ நான் வந்து அலசியெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணி வடி போட்டேன். வடிகுடலை போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கினேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் கீரையை வந்து அதில் போட்டுக்கிறேன். கீரையை நான் போட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நான் வெங்காயமும் பூண்டும் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு பூண்டு வந்து தட்டி போட்டு வதக்கணும். எண்ணெயில் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கடுகு இல்லைன்னா வடகம் போட்டுக்கலாம். வடகம் கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த பூண்டை தட்டி போட்டு இந்த வெங்காயத்தை இதை போட்டு நல்லா வதக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கிட்டு இந்த கீரையை கடைஞ்சி அதில் போட்டுக்கணும் தாளிப்புக்கு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் தாங்க வெந்துடுச்சு. பச்சை மிளகாவும் கீரையும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடி போட்டுடலாம். நான் வடி போட்டுட்டேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வடகம் போட்டுக்கலாம். வடகம் இது வந்து நான் வீட்டிலே போட்டது. ஒரு இது கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா மாறணும் கலரு, பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைஞ்சி வச்ச விழுதை இப்போ நம்ம வந்து கீரை கடைஞ்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். கொஞ்சமாக கல்ச்சட்டியில் வந்து குழம்பு இருக்குது. இதில் நான் சாதம் போட்டு பிசைஞ்சிக்கலான் இருக்கேன். பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நான் இப்போ சாதம் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். நல்லா மழை பாருங்கள் எப்படி வந்துருச்சு. இதில் நனைஞ்சா எப்படி இருக்குங்க. அதெல்லாம் ஒரு சின்ன வயசில் அப்படி நனைஞ்சி ஆட்டம் போட்டதெல்லாம் வேறங்க. இப்போல்லாம் வயசாயிடுச்சு இல்லை, கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும்ல, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாதம் வந்து நான் இப்போ பாருங்கள், இந்த மழையில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எங்கள் ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டு கழிக்கலாம். இப்போ நான் சாதம் இதில் போட்டுட்டேன். இதில் நம்ம கலந்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இப்படி பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டோம்னா எப்படிங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த மாதிரி ஒரு ரெசிபி சூடாக இருக்குங்க, என்னால் தாங்கவே முடியல. தட்டில் போட்டு ஆற வச்சு சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க, எம்மியாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். மழைக்கு அப்படியே எப்படி சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும். இது கோல்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வடி போட்டுட்டோம்ல, அதனால சரியாக போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.